அனைவருக்கும் அவையோரே, எதிரணியில் அமர்ந்திருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் இன்று பேச போகும் தலைப்பு என்னவென்றால், மாணவர்கள் வளர்ச்சியில் பெரிதும் பங்கு வகிப்பது ஆசிரியரே. எதிரணியினர் ஏற்கனவே தயாராக இருப்பார்கள். பெற்றோர்தான் பெற்றோர்தான் என்று சொல்வார்கள். அதை கேட்டதும் எனக்கு ஒரு சந்தேகம். குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்பும் போது என் பிள்ளை டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் என்று கனவு காண்பது பெற்றோர்கள். ஆனால் அந்த கனவை நினைவாக்க இரவு பகல் பார்க்காமல் உழைப்பது ஆசிரியர்கள் தானே. குழந்தைகளை பெற்றோர்கள் பெற்றெடுக்கிறார்கள். ஆனால் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு திறமையை பிரித்து வைக்கிறார்கள். அதனால்தான் முன்னோர்கள் அன்னை, தந்தை, குரு, தெய்வம் என்று சொல்லிவிட்டார்கள். தெய்வத்தை நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் நாம் தினமும் பார்க்க முடியும். தெய்வம் யார்? ஆசிரியர் தானே. எதிரணியினர் சொல்றாங்க, குழந்தையை முதலில் பேச கற்றுக் கொடுப்பது அம்மாதான். சரிதான். ஆனால் அந்த குழந்தையை மேலிருந்து பேச வைப்பது யார்? ஆசிரியர் தான். குழந்தையை முதலில் பேச கற்றுக் கொடுப்பது பெற்றோரா? ஆனால் தமிழ் தாய் வாழ்த்து சொல்லிக் கொடுப்பது ஆசிரியர் தானே. எதிரணியர் சொன்னாங்க, பெற்றோர்கள் இல்லாமல் குழந்தைகள் இல்லை. அதை நாங்களும் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் ஆசிரியர் இல்லாமல் மருத்துவர் இல்லை, ஆசிரியர் இல்லாமல் பொறியாளர் இல்லை, ஆசிரியர் இல்லாமல் விஞ்ஞானி இல்லை, ஆசிரியர் இல்லாமல் ஆசிரியரே இல்லை. இதற்கு என்ன பதில் சொல்வீர்கள்? அதனால்தான் ஒரு பழமொழி சொல்வார்கள், தொட்டிலில் பழக்கம் சுடுகாடு வரை. தொட்டிலில் பழக்கப்படுத்துவது பெற்றோர்கள், ஆனால் அதை தவறாமல் தொடர வைப்பது ஆசிரியர்கள். இந்த பெற்றோர்கள் சொல்வார்கள், என் பையன் போன் இல்லாமல் சாப்பிட மாட்டான் என்று. அதே ஆசிரியர் அந்த போனை பைக்குள் வை என்றதும் அதே மாணவன் அமைதியாக வைத்து விடார். அது ஆசிரியரின் ஆளுமை. ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. அமெரிக்க ஜனாதிபதி மஸ்கட் நாட்டிற்கு வந்தபோது மஸ்கட் மன்னர் அவரை விமான நிலையத்துக்கு சென்று அழைக்கவில்லை. அதே ஒரு நாள் இந்திய ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா மஸ்கட் நாட்டிற்கு வந்தபோது அவரை விமான நிலையத்துக்கு சென்று அழைத்தார். செய்தியாளர்கள் கேட்டனர், ஏன் அமெரிக்க ஜனாதிபதி வந்தபோது தாங்கள் சென்று அழைக்கவில்லை என்று. அதற்கு மஸ்கட் மன்னர் சொன்னார், நான் மன்னன் என்ற முறையில் சென்று அழைக்கவில்லை, அவரின் மாணவர் என்ற முறையில் என் ஆசிரியரை அழைத்து சென்றேன். மஸ்கட்டின் மன்னராக 30 வருடம் சிறப்பாக ஆட்சி செய்ததற்கு காரணம் என் ஆசிரியரை கண்டிப்பையும் ஒழுக்கத்தையும் கற்றுத் தந்ததுதான். 5இல் விளையாதது 50இல் விளையாது. அந்த 5இல் வளைக்கும் கை ஆசிரியரின் கை. ஒரு ஆசிரியர் பாராட்டு ஒரு மாணவனின் வாழ்க்கையை மாற்றிவிடும். அதே ஒரு ஆசிரியர் கண்டிப்பு ஒரு மாணவனை தவறான பாதையில் இருந்து திருப்பிவிடும். எதிரணியருக்கு ஒரு கேள்வி. பெற்றோர்கள் தன் குழந்தையை மட்டும் வளர்க்கிறார், ஆனால் ஆசிரியர் ஆண்டுக்கு எத்தனை குழந்தைகளை வளர்க்கிறார்? 40, 50, 100, 30 வருடங்கள் படித்திருந்தால் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையில் தடம் பதிக்கிறார். ஆசிரியர் தாக்கம் ஒரு குடும்பத்தில் அல்ல, ஒரு சமூகத்தில். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் தான் படிக்காவிட்டாலும் கல்விக்காக செய்த பணிகளால் இன்று ஏழை குழந்தைகளும் கல்வி கற்கிறார். அந்த கல்வியை உயிரோட்டமாக மாற்றுபவர்கள் ஆசிரியர்கள். எதிரணியரே, பெற்றோருக்கு மதிப்பில்லை என்று நாங்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டோம். பெற்றோர் வேர் என்றால் ஆசிரியர் தண்ணீர். வேர் மட்டும் இருந்தால் மரம் வளராது, தண்ணீர் மட்டும் இருந்தாலும் மரம் வளராது. ஆனால் மாணவ வளர்ச்சி பெரிதும் பங்கையாகிறது. ஒவ்வொரு நாளும் மாணவனின் திறமையும் அறிவையும் வடிவமைக்கும் ஆசிரியருக்குத்தான். இறுதியாக ஒரு சிற்பி கல்லை செதுக்கி சிலையாக்குகிறார். அதுபோல ஒரு ஆசிரியர் சாதாரண மாணவனை செதுக்கி சாதனையாக்கிறார். பெற்றோர் உயிரை கொடுக்கிறார்கள், ஆசிரியர் உயர்வை கொடுக்கிறார்கள். பெற்றோர் சிறப்பை கொடுக்கிறார்கள், ஆசிரியர் சிறப்பை கொடுக்கிறார்கள். மாணவர்களுக்கு பெரிதும் பங்கு வைப்பது ஆசிரியரே என்று உறுதியாக கூறிய முறையை நிறைவு செய்கிறேன். உயிர் கொடுக்கிறார், உயர்வை கொடுக்கிறார். பஞ்சுகளாக கொடுக்கிறார். சபஸ் சபஸ். இந்த வயசுல எனக்கு பேச்சு வரல. நான் ஒரு பேச்சு கூட்டிட்டு போயிருந்தேன். பேச்சு கூட்டிட்டு போய் தாமரை தடாகத்தில் அமர்ந்திருக்கும் நடுவுறவர் அப்படின்னு எழுதி கொடுத்திருந்தாங்க. நான் போய் மேலே தாமரை தா 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 தான்
பில்லர்ஸ் டைம் போதும் என்ன கூட போறாரு. சங்கர் தயார் சர்மால இருந்து ஆரம்பிச்சு நம் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி மஸ்கட் நகரத்துக்கு சென்ற பொழுது அந்த மஸ்கட் ஓமன் நாட்டின் தலைநகரம் மஸ்கட். இந்த ஓமன் நாட்டின் தலைநகரத்தில் இருக்கும்போது அங்குள்ள பிரசிடென்ட் வரக்கூடாது, அவங்க புரோட்டோகால் கிடையாது. யாருக்கும் தெரியாம ராணுவத்தை எல்லாம் மறைச்சிட்டு காலத்துக்கு வந்துட்டாரு. வந்து சங்கர் தயார் சர்மா வந்து இவர் பிக்கப் பண்ண வந்துட்டார். அந்த அதிகாரிகள் அதிர்ச்சி, எப்படி நம்ம கேட்காம பிரசிடென்ட் வந்துட்டாரு. செக்யூரிட்டி சூப்பரா பயந்து போயிட்டாங்க. இங்க ஏன் வரக்கூடாது, ஏன் வந்தீங்க? ஒரு சாதாரண ஜனாதிபதி நான் வந்திருக்க மாட்டேன், இவர் என்னுடைய வாத்தியாரு, இவர் பூனான்னு ஒரு அந்த ஊர்ல இவர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருக்கும்போது நான் இவர்கிட்ட படித்தேன், எங்க வாத்தியாரத்தை கூட வந்து ஒன்று ஜெயிலில் பூமை பார்க்க அந்த விஷயத்தை சொல்றேன். காமராஜரை பற்றி சொன்னார். காமராஜர் வந்து எப்படி ஏழை குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு உதவி செய்தார். இந்த பள்ளிக்கூடத்தில் சீருடை போடவே சீருடையை கொண்டு வந்தது காமராஜர் தான். சட்டமா போட கூட சொல்லிட்டு இருப்பாங்க. யூனிஃபார்ம் போடணும்னு ஒரு நடைமுறை கொண்டு வந்ததே காமராஜர் தான். அது மாதிரி ஆசிரியர்களுக்கு வந்து பென்ஷன் சிஸ்டம் வேணும், அவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்தது காமராஜர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருத்துக்களை மாணவர் வளர்ச்சி சொல்றாரு. ஒரு அழகான கருத்து சொன்னார். பெற்றோர் வேறு தான், நாங்க மறுக்கல. வெறும் வேற வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? அந்த வேரோட கிளை வந்து கிளையில இருந்து பழம் வந்ததுமே பழம் சாப்பிட முடியும். ஒரு ஆசிரியர் பொறியாளரை உருவாக்கலாம், மருத்துவனை உருவாக்கலாம், ஒரு ஆசிரியர் உருவாக்கலாம். இது வேலையெல்லாம் ஆசிரியர் தான் செய்ய முடியும். பள்ளிக்கூடத்தில் வேலை செய்ய முடியுமா அப்படிங்கிறார். இன்னைக்கு கூட நடைமுறை எப்படி இருக்கு? ஒரு டீச்சரே இந்த மாதிரி சின்ன பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க, எல்லா பிள்ளையும் பேசிட்டு இருக்கு. உடனே டீச்சர் கடுப்பாய் போய் ஆல் த பப்பெல்லோ கீப் குவைட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆல் த ஸ்மால் பப்பெல்லோ கீப் குவைட் அந்த பிள்ளை இருந்துச்சு, ஓகே பிக் பப்பெல்லோ. பப்பெல்லோன்னா எரும மாடு. சின்ன எருமைகளா பேசாம இருங்க, சரிங்க பெரிய எருமை அப்படின்னு. நம்ம என்ன போடுறோமோ அதை திரும்பி வரும், நம்ம எதை விதைக்கிறோமோ அதை திரும்பி வரும். அப்ப மண் அரிப்பை தடுப்பதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்க